சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முன்ன இருந்ததை விட இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு. இது கீ சிதைவு பாய்சனா அப்படி இல்லைன்னா வேற எதனா டெட்லி பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்கறான். அங்க இருக்க பாய்சன் வந்து மிஸ்ட் மாதிரி சூழ்ந்திருக்கு. நான் இப்போ டிரான்சியன்ட் லெவல்ல இருக்கிறதுனால இது என்னால டிடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பிளட் மிஸ்டி வேலியில இருக்க ஃபார்மேஷன் வந்து என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ, அதாவது ஹையரா இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து டேஞ்சரானது. அப்படின்னா இப்போ என்கிட்ட என்னோட இன்னர் கீ மட்டும் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட இன்னர் கீயை ஆக்டிவேட் பண்ணி அங்க இருக்க பாய்சனை வந்து குறைக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, அந்த டெட்லி பாய்சன் கொஞ்சம் கம்மியாகி இருக்க மாதிரி தெரியுது. இது வரைக்கும் நான் சந்திச்ச கவுண்ட்லெஸ் பேட்டல்ஸால சோர்ந்து போன என்னோட இன்னர் கீயை திரும்பவும் சேகரிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டெத்து கீ எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமா 100 கீ கிட்ட இருந்து சேகரிச்ச பெரும்பாலான இன்னர் கீஸ் காலி ஆயிடுச்சு. ஏன்னா டெத்து கீ எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமா 100 கீ கிட்ட இருந்து உறிஞ்சப்பட்ட இன்னர் கீஸை ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால தான் நான் எந்த ஒரு இனிமையும் சாகடிக்கும் போது அவனோட இன்னர் கீயை அப்சர்வ் பண்ணிப்பேன். அப்படி இருந்தாலும் அந்த பேட்டிலில் செலவாகிற இன்னர் கீயோட அளவுன்றது அதை விட அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு நெக்ரோமன்ஸ் இருக்குது. அவனோட சமன்ஸோட எண்ணிக்கை அதிகரிப்பதை தவிர அவனோட பவர் அதிகரிக்கிறதுக்கு வேற எந்த சிறந்த வழியும் இல்லை. அதனால நான் என்னோட சமன்ஸோட எண்ணிக்கையை முதல்ல அதிகரிக்கணும். அப்படி செஞ்சாதான் ஹவாங் ராக்லான்னு மவுண்ட் ஹுவா செட்டு கோலுன் குரூப் இவனுங்களெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு 100 சமன் பண்ணுறான். அந்த 100 வந்து கோல்டு ரேங்க்ல இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த பிளட் மிஸ்டி வேலியில் இருக்க 100ங்களோட ஹையஸ்ட் ரேங்க்கு கோல்டு தான் நினைக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த 100 மேலே வந்து டெத்துக்கி எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறான். ஆனால் அது அந்த 100 மேலே வந்து ரிஜெக்ட் ஆகுது. எதனாலனா அங்கே வந்து ஒரு ஃபார்மேஷன் இருக்கா. அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த டெத்துக்கி எக்ஸ்ட்ராக்ஷனை 100 மேலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லுது. ஃபைன், இதான் நடக்கு நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் உன்னை முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஃபார்மேஷன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே சிஸ்டமில் ஸ்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ அன்னோன் ஃபார்மேஷன் டிடெக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த அன்னோன் ஃபார்மேஷன் டெஸ்ட்ராயிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான் ஒன்றும் புரியாமல். இந்த மிஸ்ட் வந்து இப்போ ஃபுல்லாக மறைஞ்சிட்டு இருக்கு. சிஸ்டமும் இந்த அன்னோன் ஃபார்மேஷனோட வீக் பாயிண்ட் வந்து இப்போ டிடெக்ட் ஆகிருக்கு. இந்த ஃபார்மேஷன் உருவாக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆனதுனால இதோட வீக் பாயிண்ட் வந்து அதிகமாகவே இருக்கு, அதிக இடத்துல இருக்கு. அதனால இது கூடிய சீக்கிரம் உடைஞ்சிரும். டிஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அன்னோன் ஃபார்மேஷனோட அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள். இந்த ஃபார்மேஷனோட பேர் வந்து பிளட் மிஸ்ட் ஹெவலி ஃபார்மேஷன். இதை வந்து நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் என்னது இந்த பிளட் மிஸ்ட் வேலையில உண்மையாவே ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். பிளட் மிஸ்ட் ஹெவலி ஃபார்மேஷன், நான் இந்த பேரை கேள்வியே பட்டதில்லை. என்னோட மைண்டில் இருக்க ஃபியூச்சர் மெமரிஸ்ல கூட இதை பத்தி எதுவும் இல்லை. ஆர்டர் செட், சியோ செட், டிமானிக் செட், பிளட் செட் அங்க கூட இதை பத்தி எந்த ட்ரெஸஸும் இல்லை. இந்த மிஸ்டீரியஸ் ஃபார்மேஷனையே என்னால் அழிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மான்சாங் ஜா சொன்ன மாதிரியே இந்த ஒரு ஸ்கில்லை வச்சு இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஃபார்மேஷனையும் அழிக்க முடியும் போலியே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லி முடிச்ச உடனே சிஸ்டமும் வந்து தேவையான கண்டிஷன்ஸ் வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஃபார்மேஷன் டிஸ்ட்ரக்ஷனோட ஹிடன் எஃபெக்ட் வந்து இப்போ ஆக்டிவ் ஆயிருக்கு. உங்களுக்கு அடிஷ்னல் எஃபெக்டா ஃபார்மேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் வாட் ஏ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் சிஸ்டமும் பிளட் மிஸ்ட் ஹெவலி நெட் ஃபார்மேஷன் இது வந்து இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. அது நம்ம ஹீரோவும் ஃபார்மேஷன் டெஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் இது ஃபார்மேஷன்ஸை கலைக்கிறதோடு நின்றாம எவால்வ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சிஸ்டமும் இது வந்து WS கிரேட் ஸ்கில். இந்த ஸ்கில் எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ நம்ம ஹீரோ ஃபார்மேஷனுக்குள்ளேயோ இல்லை ஃபார்மேஷன்ஸ் பக்கத்துலேயோ நின்றுட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட ஸ்கில் வந்து அந்த ஃபார்மேஷன்ஸை டிடெக்ட் பண்ணி அதை இது டிஸ்ட்ராய் பண்ணும். இதுதான் இந்த ஸ்கில். நான் டிஸ்ட்ராய் பண்ண ஃபார்மேஷனையும் என்னால் பயன்படுத்த முடியுமா? நான் எதிர்பார்த்த மாதிரியே வின்னர்ஸ்ன்றவங்க தொடர்ந்து வின் பண்ணுவாங்க. நல்லது அப்படின்னா இந்த ஃபார்மேஷனோட டீட்டெயில்ஸை ஒரு முறை பார்த்துடலாம். பிளட் மிஸ்ட் ஹெவலி நெட் ஃபார்மேஷன் 200 வருஷத்துக்கு முன்னாடி முரிம் யூனியன்ல இருந்த ஷாவ்லின் டெம்பிள், நாங்கோங் கிளான், உடாங் செட் இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணாங்க. எதுக்காகனா டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக. அதை கேட்ட டீமன்ஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்க சைட்ல இருந்து அவங்க ஒரு 3 ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணாங்க. இப்போ இந்த 3 ஃபார்மேஷனும் அந்த 3 ஃபார்மேஷனும் தற்செயலா ஒன்று சேர்ந்து ஒரு புதிய ஃபார்மேஷன் உருவாச்சு. அதுதான் பிளட் ஹெவலி நெட் ஃபார்மேஷன் அப்படின்னு சிஸ்டம்ல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன செய்யறானா அப்படின்னா முரிம் யூனியன் ஃபார்மேஷனும் டிமானிக் செட்டோட ஃபார்மேஷனும் ஒன்னா சேர்ந்து இந்த ஃபார்மேஷன் உருவாயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸை பத்தி ஆழ்ந்த அறிவு இல்லாதவங்களால இந்த ஃபார்மேஷன்ஸை டெஸ்ட்ராய் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ண உடனே மிஸ்ட் சூழ ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் ஒருத்தர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரோ, அவருக்கு அந்த அளவுக்கு சேதாரமும் ஆகும். அதாவது இத வேற மாரி சொன்னா, இந்த ஃபார்மேஷன டெஸ்ட்ராய் பண்றதுன்றது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாதது அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஷாவ்லின், உடாங், நாங்கோங், டிமானிக் செட் இவங்களோட ஃபார்மேஷன்ஸ பத்தி சொல்லணும்னா, இவங்களோட ஃபார்மேஷன்ஸ்லயே ரொம்பவே வலிமையான ஃபார்மேஷன்ஸ தான் இவங்க போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த ஃபார்மேஷன்ஸ அவங்க இயல்பாவே ரகசியமா பாதுகாத்துட்டு தான் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது, அந்த 4 ஃபார்மேஷன்ஸயுமே தெரிஞ்ச ஒருத்தனால மட்டும் தான் இந்த ஃபார்மேஷன உடைக்க முடியும். ஆனா, அந்த 4 ஃபார்மேஷனும் அந்த 4 கிளான் கிட்ட இருக்கு. அந்த 4 கிளானுமே அந்த ஃபார்மேஷன அவங்களோட ட்ரெஷர் மாரி வச்சுட்டு இருக்காங்க. அத எப்படி இன்னொருத்தவனுக்கு குடுப்பானுங்க? அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. அதனால வாய்ப்பில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், "அப்படின்னா நான் இந்த ஃபார்மேஷன பயன்படுத்துறப்ப அது என்ன முழுமையா மறைச்சிடும். அப்ப நான் என்னோட எனிமிய கதறவில்லாம்." இது உண்மையாவே பயங்கரமா இருக்கு. இனிமே வர இருக்க பேட்டில்ஸுக்கு தேவையான ஸ்கில் எனக்கு இப்போ கிடைச்சிடுச்சு. ஆனா இத செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னும் நேரம் வரல. இப்ப நான் ஃபார்மேஷன மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரீகன்ஸ்ட்ரக்ட் பிளட் மிஸ்ட் ஹெவலி நெட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபார்மேஷனை போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், இப்படியே போனா இந்த பிளட் மிஸ்ட் வேலையை பத்தி இருக்க பயங்கரமான கதைகள்லாம் என்னாலேயே மோசமாயிடும். அப்படின்னா இப்ப என்னோட ஃபைனல் இலக்கை நோக்கி போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு குழியை காமிறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவும், அப்படின்னா இது இங்க தான் இருக்கா? எல்லாமே பவர்ஃபுல்லான ஸ்கிலிட்டன்ஸ். நான் நிக்ரோமென்சில பி ரேங்க் இருக்கப்போ நான் ஒரு ஜெனித் ஸ்கிலிட்டன் வாரியர் சமன் பண்ணேன். அப்படின்னா ஏ ரேங்க்ன்றது டிரான்சிடென்ட் ஸ்டேஜ், எஸ் ரேங்க்ன்றது அசனண்ட் ஸ்டேஜ். என்னோட லெஃப்ட் சைடு ஒரு கிரே ஸ்பார்க்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் ரைட் சைடு 3 இருக்கு. மொத்தமா 4 அசனண்டோட பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றது? டெத்துக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அசனண்ட் ஸ்டேஜ் அடைஞ்ச எலும்பு கூடு ஒன்று வேணும், அதுதான் எனக்கு இருக்க ஒரே எண்ணம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு இருக்கும்போது சிஸ்டம்ல வார்னிங், 100 அவரோட அமைதியை கலைச்சதுக்காக உங்க மேல சமகான்ல இருக்காரு. 100 உங்க மேல ஒரு கடுமையான பகையை வெளிப்படுத்துது. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் 100 உங்களோட பவரை இப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அது ஸ்கிலிட்டன் கமாண்டரா இப்போ ரிவைவ் ஆயிருக்கு அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த அண்டேடும் பயங்கரமான கான்ல அந்த குழிக்குள்ள இருந்து மேலே இருந்து வந்து அப்படியே டெரரா நிக்குது. இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.